பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த நேரத்திலும் கூட ஜெபித்து இன்றைய நாள் வகுப்பை நாம் ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த நாளிலும் கூட ஒன்று கூடி உம்முடைய வேதத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த இரக்கத்திற்காக, தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற எங்கள் ஆவியானவரே, நீரே எங்களோடு கூட இருந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தெளிவாய் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த வாரத்தில் வெளிப்படுத்தலில் 2 வகைகள் இருக்கிறது. வெளிப்பாடில் 2 வகைகள் இருக்கிறது. அதிலே ஒரு வெளிப்பாட்டை குறித்து நாம் பார்த்தோம். அது என்ன வெளிப்பாடு, அதிலே உள்ள பிரிவுகள் என்ன? உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஜெனரல் ரெவலேஷன், அதாவது பொதுவான வெளிப்பாடு. ஓகே. இன்னொன்று ஸ்பெஷல் ரெவலேஷன் சொல்லுங்க. ஓகே, வெளிப்பாடு. ஓகே. பொது வெளிப்பாட்டில் சொல்லுங்க சிஸ்டர். இயற்கை வெளிப்பாடு பார்த்தோம். ஓகே. பாதுகாப்பு, அதாவது ப்ரொடெக்ஷன். ஓகே. கட்டுப்பாடு, கண்ட்ரோல் பார்த்தோம். அப்புறமா மனசாட்சி. ஓகே, தேங்க்யூ. நாங்கள் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்ததான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், வெளிப்பாடு, தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிற விதங்களிலே ஒரு விதத்தை நாம் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், பொது வெளிப்பாடு. பொதுவாக தேவன் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எந்தெந்த முறையிலே என்று சொல்லி தான் நாம் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, இயற்கையின் மூலமாக பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு சூரியனை கொடுக்கிறதாகட்டும், மழையை கொடுக்கிறதாகட்டும், அதே நேரத்திலே உணவை கொடுத்து பாதுகாக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக நம்மை பாதுகாத்தல். அடுத்ததாக கட்டுப்பாடு. அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. விசேஷமாக ஆளுகைகள் அவருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது கடைசியாக 4வதாக நாம் பார்த்தது மனசாட்சி. நம்முடைய மனசாட்சியே நமக்கு தேவன் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார், படைத்தவர், சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதில் 2வதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சிறப்பு வெளிப்பாடு. இது ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட குழு மக்களுக்கு, இன மக்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சிறப்பு வெளிப்பாடு என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் காணப்படுகிறதான காரியம். இது எல்லாருக்கும் ஒரு போல இருப்பது இல்லை. இப்போ இயற்கையின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துவது எல்லா மனிதருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். உங்களுக்கு வேறு மாதிரி இயற்கையில் வெளிப்படுவதும், எனக்கு வேறு மாதிரியாக வெளிப்படுவதும் என்பது இல்லை. ஆனால் இந்த சிறப்பு வெளிப்பாட்டிலே நாம் பார்க்க போகிறதான காரியங்கள் உங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும், எனக்கு ஒரு விதமாக இருக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு விதமாக இருக்கும். அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த சிறப்பு வெளிப்பாட்டிலே எத்தனை காரியங்கள் இருக்கிறது, அது யாருடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்பட்டது என்று சொல்லிதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் நாம் ஒரு காரியத்தை இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், சீட்டு போடுதல். அதற்கு 2 வசனங்களை நாம் பார்த்தோம். அந்த 2 வசனங்களில் ஒன்று நீதிமொழிகளில் இருக்கிறது. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், சீட்டு போட்டு ஒரு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுத்தார்கள், அவருடைய பெயர் மத்தியா என்று சொல்லி பார்த்தோம்.
இன்றைக்கு அப்படி நமக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் பொழுது சீட்டு போட்டு நாம் ஒரு முடிவை தெரிந்து கொள்ளலாமா? தேவனுடைய திட்டம் இப்போ இந்த வீடு வாங்குவதா, இல்லை அந்த வீடு வாங்குவதா, இல்லை திருமணத்தில் வருகிறதான காரியமாகட்டும், நான் இந்த பெண்ணையோ அல்லது பையனையோ திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா, அல்லது நான் இந்த படிப்பை படிக்கலாமா வேண்டாமா, அல்லது நான் இந்த காரியத்தை செய்வது சரியா தவறா, இப்படி நமக்கு காணப்படுகிறதான நேரங்களிலே நாம் சீட்டு போட்டு அதை தெரிந்தெடுக்கலாமா? இந்த சீட்டு போடுதலின் மூலமாய் தேவனுடைய சித்தம் இதுதான் என்பதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியுமா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். போன வாரம் அட்டன் பண்ணாதவங்களும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வேதம் வாசிச்சிருக்கோம். இன்றைக்கு நாம் அப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? அது இப்போ பாசிட்டிவ் கிடையாது. இப்போ ஒரு சிச்சுவேஷன் பாசிட்டிவ் கிடையாது. ஓகே. அப்போஸ்தலர் 13:2 படி இயேசுப்பா பெந்தெகோஸ்தே ஆளுக்கு அப்புறம் யாருமே சீட்டு போட்டதா பைபிள்ல சொல்லல. ஓகே ஓகே. 2 தான் ஆவியான திருவுளம் 14 இருக்கு. அதை பொறுத்துதான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து இன்னொரு சிஸ்டரும் போட்டிருக்காங்க கூடாது அப்படின்னு சொல்லி. பிரதர் சொன்னாங்க கூடாது. ஏன் கூடாது அப்படின்னு சொன்னால், பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு சீட்டு போடுதல் என்பது வேதத்தில் நம்ம எங்குமே பார்ப்பது கிடையாது. ஆகையினால அது கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, பிரியா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இன்னொரு சிஸ்டரும் லீனா சிஸ்டரும் கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே சீட்டு போடுதல் என்பது இருந்தது. அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டார்கள். தேவன் அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பவைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது நமக்கு நம்மை வழி நடத்துவதற்கு நாம் எந்த காரியத்தை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை சரியான வழியிலே வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே நாம் இன்றைக்கு சீட்டு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கூடாது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த சீட்டு போடுதல் நம்ம யோனாவுடைய விஷயத்துல கூட பார்க்கலாம். அத்தனை பேர் இருந்ததான கப்பலிலே அவர்கள் சீட்டு போடும் பொழுது அவர்களுக்கு யார் இதற்கு காரணவாதி என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அதற்காக வேதத்திலேயே இருக்கிறது. மத்தியா என்கிற அப்போஸ்தலனையும் அப்படிதான் தெரிந்தெடுத்தார்கள் என்று சொல்லி நாம் இன்றைக்கு எந்த ஒரு காரியத்திற்கும் சீட்டு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வேதத்தின்படி நமக்கு சொல்லப்படவும் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சீட்டு போடுதல் என்கிறதான இந்த வெளிப்படுத்தும் தன்மை முடிந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம வேதத்திலேயே பார்க்க முடியும். என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு அப்போஸ்தலனை தெரிந்தெடுப்பதற்கு 2 பேர் இருக்கும் பொழுது சீட்டு போட்டு பார்த்து அவர்களை தெரிந்தெடுத்தவர்கள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணவில்லை என்று சொன்னால், சீட்டு போட்டு யாரை இந்த பணிக்கு நியமிக்கலாம் என்று சொல்லி சீட்டு போட்டு பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கணும், அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியா, அவர்கள் ஒரு குணாதிசயங்களை சொல்லி இப்படிப்பட்டவர்களை இந்த பணிக்கு நான் நியமிக்கலாம் என்று அவர்கள் நியமித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலர்களும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எந்த ஒரு இடத்திலேயும் செய்யவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நாமும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்ததாக இன்னொரு காரியம், தேவன் தம்மை வெளிப்படுத்தின விதம், தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தின விதம், ஊரிம் மற்றும் தும்மிம் என்று சொல்லுகிறதான காரியத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 27:21, என்னாகமம் 27:21.
Numbers chapter 27 verse 21. நீங்கள் யாராவது எடுத்து வாசிக்கலாம். He shall stand before Eleazar the priest, who shall inquire before the Lord for him by the judgment of the Urim. At his word they shall go out, and at his word they shall come in, he and all the children of Israel with him, all the congregation. ஓகே, அடுத்ததாக இன்னொரு வசனத்தையும் கூட நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28 அதிகாரம் 6 வசனம். 1 சாமுவேல் 28:6. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது உத்தரவு அருளவில்லை. ஓகே, இந்த ஊரிம் மற்றும் தும்மிம் என்பது பிரதான ஆசாரியனுடைய மார்பகத்தில் பதிக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த 2 கற்கள். அன்றைக்கு இந்த பிரதான ஆசாரியன் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் மார்பகத்தில் இருந்த 2 கற்கள் தான், ஒன்று ஊரிம் என்றும் இன்னொன்று தும்மிம் என்றும் அழைக்கப்பட்டது. அந்த 2 கற்களை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்தை அதன் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். அதை தான் நம்ம இங்கே 2 இடங்களிலும் வாசித்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த ஊரிம் என்கிறதான அந்த கல் மூலமாக தம்முடைய விருப்பத்தை அவர்களுக்கு தெரிவித்தார். இங்கு சவுலுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு பேசவில்லை என்பதை அவர் எதன் மூலமாக தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா, சொப்பனம் மூலமாகவும் ஆண்டவர் அவர்கிட்ட பேசலை, இந்த ஊரின் மூலமாகவும் பேசலை, அவருக்கு பதில் கொடுக்கலை, தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை இந்த ஊரிம் மற்றும் தும்மிம் மூலமாக தெரியப்படுத்தினார். அதை வைத்தும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாத நாட்களும் இருந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், தேவன் என்னிடத்தில் பேசவில்லை என்பதை புரிந்து கொள்ளுகிறதையும் பார்க்க முடிகிறது. ஆகையினால தான் சவுல் என்ன பண்ணாரு, ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி போனாரு அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த ஊரிம் மற்றும் தும்மிம் என்கிறதான கற்கள் மூலமாக தேவன் தம்முடைய விருப்பத்தை, தாம் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால், சொப்பனம், கனவுகள் மூலமாக தேவன் தம்முடைய விருப்பத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரிந்த சம்பவங்கள் அநேகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்வோன் இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, அபிமெலேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவின் இடத்துல ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக பேசி அவன் செய்யவிருந்த தவறை தடுத்து நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் இடத்துல சொப்பனத்தில் பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி அநேக முறை சொப்பனத்தின் மூலமாக, கனவுகள் மூலமாக தேவன் தம்முடைய விருப்பத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. சரி, புதிய ஏற்பாட்டிலே அப்படி ஆண்டவர் யாரோடாவது சொப்பனத்தின் மூலமாக, கனவுகள் மூலமாக பேசியிருக்கிறாரா? நீங்க ஆன்சர் பண்ணலாம். புதிய ஏற்பாட்டில் யாரோடு தேவன் சொப்பனத்தின் மூலமாக, கனவுகள் மூலமாக பேசியிருக்கிறார்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். புரியல பிரதர். ஓகே, யோவான். யோவான் ஸ்நானனா இல்லை யோவான் அப்போஸ்தலனா? எந்த சம்பவம் சொல்றீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் சொப்பனம் அப்படின்னு சொல்லி இருக்கா இல்ல தரிசனம்னு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது சொல்லலாம். ஓகே, லீனா சிஸ்டர் நோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜோஷுவா பிரதர், அப்போஸ்தலனாகிய யோவானிடம் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை நம்ம பார்க்கலாம். மற்ற 3 பேர் இருக்கிறீங்க. ஓகே, யோசேப்பினிடத்தில் தேவன் சொப்பனத்திலே பேசினார், உண்மைதான். ஆனால் அது
நமக்கு புதிய ஏற்பாட்டு நிகழ்வுகளில் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்ற சம்பவம் அது. நம்ம இப்போ எப்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக சீட்டு போட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ, அதுபோல தான் இந்த விஷயமும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக சொப்பனத்தில் யோசேப்பினிடத்தில் தேவன் பேசினார். ஓகே, கரெக்டு தான் அது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு சொப்பனத்தில் யாரோடாவது தேவன் பேசினதாக நமக்கு எந்த சம்பவமாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்களா பிரதர்? அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனம். விஷன் தான் இருக்கு சிஸ்டர், ட்ரீம் இல்ல. ஓகே, விஷன் அப்படின்னு சொல்லி தான் வருது. தரிசனம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, இதுவும் எனக்கு இந்த சீட்டு போடுதல் மாதிரி ஒரு டவுட் இருந்ததுனால இப்போ நம்ம அதை போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றோம். அதே போல் இந்த சொப்பனம், இன்றைக்கு தேவன் யாரோடாவது சொப்பனத்தில் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்துச்சு. இன்னைக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி சொப்பனத்தில் இன்றைக்கு இடைப்படுகிறார், யாருக்கு இடைப்பட்டிருக்கிறார், அதற்கு வேதத்தில் நமக்கு காரியங்கள் இருக்கிறதா? ஓகே, அனனியா பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் சொப்பனத்தில் தான் பேசினார்னு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன். எனக்கு அது இந்த யோசேப்பின் சம்பவம் தவிர வேறு எதுவும் எனக்கு கண்ணில் படலை. இங்கேயும் தரிசனமாகி அப்படின்னு தான் இருக்கு பாருங்க. நாங்கள் இன்னும் மற்ற சம்பவங்கள்லாம் பார்த்தோம், இந்த அனனியா சம்பவத்தை பார்க்கல, அதனால தான் நான் இப்போ எடுத்து பார்த்துட்டேன் அதையும். இங்கேயும் தரிசனமாகி அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த கொர்நேலிய விஷயத்தில் பார்க்குறோம், நம்ம தரிசனம் தான் பார்க்குறோம். பவுலுடைய விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் ராத்திரியிலே அவருக்கு தரிசனமாகி. அதே நேரத்தில் அந்த கப்பல் சேதத்தில் அகப்படும் பொழுது கூட அங்கேயும் கூட ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி. இப்படி எல்லா இடங்கள்லையும் தரிசனமாகி தரிசனமாகி அப்படின்னு தான் வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இங்கே புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு எந்த ஒரு இடத்திலும் இந்த சொப்பனம் என்றதான வார்த்தை காணப்படவில்லை. ஆகையினால நான் இப்போ நினைச்சேன், இந்த சீட்டு போடுதல் போல இந்த சொப்பனம் என்கிறதான வெளிப்பாடும் அற்று போயிற்றோ, இதோட முடிந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைத்தேன். ஆனால் நம்ம ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஓகே, அப்போ இங்கே என்னென்ன பார்க்குறோம்? தீர்க்க தரிசனம் பார்க்குறோம், தரிசனம் பார்க்குறோம், மூப்பர் பார்க்கும்போது சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நாளிலேயே சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இதற்கு பிற்பாடு நாம் வாசிக்கிறதான எந்த ஒரு பகுதியிலும் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக வெளிப்பாடு கொடுத்ததாக, தம்முடைய விஷயத்தை, அதாவது தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக நாம் அதை பார்க்கவில்லை. ஆனால் இங்கே சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அப்போ சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இது முற்றிலுமாக அற்று போயிற்று, அல்ல இது இனிமே இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். நீங்கள் கூட யூடியூப்ல பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட சொப்பனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இதுதான் அர்த்தம். அதற்காக எப்படி சொல்லுவது என்று சொன்னால், நம்முடைய தொல்லையின் திரட்சியினாலோ அல்லது நமக்கு சாதாரணமாக வருகிறதான ஒரு சில சொப்பனங்களுக்கும் கனவுகளுக்கும் கூட அவர்கள் ஏதோதோ ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லியும் ஆவிக்குரிய விளக்கங்கள் என்று சொல்லியும் கொடுக்கிறதான விளக்கங்களை நாம் பார்க்க முடிகிறது.
அது சரியானதா இல்லையா என்பதை நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகையினாலே தேவன் அப்படி வெளிப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுவதற்கில்லை. ஆனால் அதிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எது உண்மையாக தேவன் நமக்கு சொல்லுகிற அல்லது அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக காண்பிக்கிற சொப்பனம் என்றும், அதே நேரத்திலே இது நம்முடைய தொல்லையின் திரட்சியினால அல்லது நம்முடைய சிந்தனைகளுடைய ஓட்டங்களிலிருந்து வருகிறதான கனவுகள் சொப்பனங்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி புரியாமல் இருக்கிற பட்சத்தில் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தேவனுடைய உதவியை நாடுவதுதான். அதற்காக நாம் போய் இன்றைக்கு யாராவது ஒரு இடத்துல நிற்போம் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை ஈஸியாக கொடுக்க முடியும். நான் அதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் எப்படி ஒரு சில காரியங்களுக்கு இப்போது நல்ல விஷயம் நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னு சொன்னால் அது தீமையாக தான் இருக்கும். நம்ம அப்படி கனவு காணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி, திருமணம் நடக்கிற மாதிரி அப்படிலாம் கனவு வரக்கூடாது. சாவு நடக்கிற மாதிரி கனவு வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே கூட என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாங்கள் போதகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுகிறார்கள். இப்போ அவர்களிடத்துல நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக இருக்கிறது, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே எப்படி அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்களோ அப்படியே விளக்கங்களை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே நமக்கு சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி எதுவுமே என்ன பண்ணவே இல்லை, ஆப்போசிட்டாக. இப்போ ஒரு சாவை குறித்து கனவு காணும் பொழுது நல்லது நடக்கிறதாக ஒரு சம்பவம் நடந்ததையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது இல்லை. ஆனால் தேவன் எதை அவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ, எதை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த காரியங்களை அவர்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினதையும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் அவர்களுக்கு புரியாமல் இருக்கிறதான விஷயங்களையும் பார்க்கிறோம். அதை வெளிப்படுத்துகிறவர்கள் யோசேப்பு, தானியேல் போன்றவர்கள் அதை தேவனிடத்திலிருந்து தெரிந்து கொண்டு வெளிப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அவங்க என்ன பண்ணலை, இப்படி கனவு வந்தால் இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி செட் ஆஃப் வச்சுக்கவே இல்லை. இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, முன்பாகவே ஒரு காரியங்களை தீர்மானித்து வைத்து கொள்ளவில்லை. மாறாக அப்பொழுது போய் தேவனிடத்தில் கேட்டு விசாரித்து அதனுடைய அர்த்தங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால சொப்பனங்கள் மூலமாக தேவன் எதையாவது வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது நாம் மிகுந்த ஜாக்கிரதையாயிருந்து அதனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளுவோம். தேவனுடைய துணையோடு கூட அந்த காரியங்களிலே நாம் செயல்படுவோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தரிசனங்கள். இப்போ நம்ம சொன்ன ஒரு சில விஷயங்கள் இப்போவே நம்ம பார்த்தோம். அனனியாவுக்கு, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு, பவுலுக்கு, இப்படி எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன பண்றாரு, தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் தரிசனங்கள் நமக்கும் கிடைக்கிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் கூட நம்ம பார்க்கிறோம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இவர்கள் எல்லாருக்கும் தேவன் தரிசனங்கள் மூலமாக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இன்றைக்கும் தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம வாசித்த அந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் கூட பார்த்தோம். நம்ம வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ தரிசனங்கள் என்பது இன்றைக்கும் செயல்படுகிற ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தரிசனத்திலையும் கூட இன்றைக்கு அநேக நேரங்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அநேக நேரங்களில் என்ன பண்ணுகிறார்கள், உணர்ச்சிகளை எழுப்பிவிட்டு ஒரு பாடல் ஆராதனையின் போதோ அல்லது ஒரு ஜெப நேரத்தின் போதோ, எப்போதாவது பிரசங்க நேரத்தின் போது கூட, இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய உணர்ச்சிகளை எழுப்பிவிட்டு என்ன செய்கிறார்கள், நாம் தரிசனம் காண்பது போல ஒரு கற்பனைக்குள் நம்மை தள்ளுகிறதையும் பார்க்க முடிகிறது.
நீங்கள் இப்பொழுது பாருங்கள் என்று சொல்லி செய்கிறதான காரியங்களும் இருக்கிறது. ஏன் இன்னும் ஒரு சில நேரங்களில் நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இப்பொழுது அவருடைய சிங்காசனத்தில் அமருகிறார், உங்களுடைய கண்கள் மூலமாக அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு அந்த தரிசனம் வெளிப்படுகிறது. இப்படி ஒரு சில விதமான தங்களுடைய குரல்களை கொஞ்சம் மாற்றி அமைத்து அப்படி பேசி நம்முடைய உணர்வுகளை எழுப்பிவிட்டு நாம் அப்படியே பார்க்கிறது போல, நம்முடைய மனக்கண்களினால் அதை பாருங்கள்னு சொல்லும் பொழுது நமக்கும் அப்படி பார்க்கிறது போல ஒரு உணர்வுகள், அவர்கள் சொல்லுகிறது அங்கேயே அப்படியே உண்மையாக நடக்கிறது போல ஒரு உணர்வுகள், இதுவும் தரிசனமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிற எந்த ஒரு தரிசனமாவது அப்படி நடைபெற்றிருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லை. இப்போ இந்த அனனியா சம்பவத்தில் இருக்கட்டும், அங்கே ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி ஒரு சில காரியத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த அனனியா அதுலேயே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இதை சொல்கிறேன், நீ போய் அதை செய். ஏன் அப்படின்னா, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி பவுலை குறித்து அனனியாவிடத்தில் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போலதான் ஆண்டவர் பவுலை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்கே அவர் ஒரு சில ஊர்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் அங்க போக விடவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அன்று ராத்திரியிலேயே ஒரு மக்கெதோனியாவிலிருந்த ஒரு மனுஷன் அவருக்கு தரிசனமாகி, நீர் எங்களுடைய பகுதிக்கு வாரும் என்று சொல்லி அழைக்கிறது போல ஒரு தரிசனம் இருந்தது. அப்போ ஆண்டவர் ஒரு பகுதிக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறதும், அதே நேரத்துல அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து நீ எங்கே போக வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அநேக நேரங்களிலே தேவன் தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுகிறார். இது நாம் உணர்ச்சி வசப்படுகிற நேரங்களில் நாம் பார்க்கிறதோ அல்லது நாம் உணர்கிறதோ அல்லது நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி நினைக்கிறதோ தரிசனங்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எந்த விதமான சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தரிசனமாக முடியும். ஏதோ ஒரு பாடல் ஆராதனையின் போது அல்லது ஒரு ஜெப நேரத்தின் போது அல்லது ஒரு பிரசங்க நேரத்தின் பொழுதுதான் தேவன் நமக்கு தரிசனமாவார் என்று இல்லை. இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். பவுலினுடைய காரியத்துல அதை நம்ம மறுபடியும் பார்க்கிறோம். அப்போஸ்தலரின் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். அவர் கொரிந்து பட்டணத்திலே இருக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ராத்திரியில அவருக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ பயப்படாத, நீ இங்கே இரு, நான் எனக்கென்று ஜனங்களை இங்கே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இப்படி ஆண்டவர் எந்த நேரத்துல வேண்டுமானாலும் தரிசனங்களை தருவார், அதை நாம் மறந்து போக வேண்டாம். ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நேரத்துல இருக்கும் பொழுதுதான் தருவாரு. நம்ம அப்பொழுது பார்க்கிறதெல்லாம் தரிசனங்கள் என்று சொல்லி நம்பவும் வேண்டாம். ஒருவேளை அப்படி உங்களுக்கு தரிசனங்கள் கிடைக்கிறது என்று சொன்னால் அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி வேதத்தின்படி ஆராயவும் வேண்டும். அதே நேரத்துல அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புகிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து இன்னொரு காரியத்தை ஆண்டவரை மறுபடியுமாக இது சரிதான் அப்படின்றது நான் புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும்போது நிச்சயமாக அவர் நமக்கு மறுபடியுமாக அதை ப்ரூஃப் பண்றதுக்கு, நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினால இந்த விஷயத்திலையும் நம்ம இன்றைக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் தரிசனங்கள் இன்றைக்கும் செயல்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக நாம் பார்க்கிறது கேட்கக்கூடிய குரல், ஆடியபிள் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கும் இப்படியும் பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அநேகருடைய சாட்சிகளில் நம்ம கேட்டிருக்கிறோம். உண்மை வேதத்திலும் நமக்கு அதற்கு சாட்சி இருக்கிறது. நம்ம 2 இடங்கள் அதை குறித்து வாசிக்கவும் முடிகிறது.
1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சாமுவேலுடைய சம்பவம். அங்கே ஆண்டவர் நல்ல கேட்கக்கூடிய குரல்ல பேசினார். அப்ப இவர் போய் என்ன பண்றாரு, ஏலிகிட்ட போய் கேட்கிறாரு, இது என்ன, நீர் என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு சொல்லி கேட்கறத பார்க்குறோம். ஏலிக்கும் புரியல ஏன் இந்த பையன் வந்து இப்படி கேட்குறான்னு. ஆனால் அவருக்கு மறுபடியுமாக அப்படி இருந்த பொழுது ஏலி புரிந்து கொள்ளுகிறார், இது தேவன் சாமுவேலிடத்திலே பேசுகிறார் என்று சொல்லி புரிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் ஒரு கேட்கக்கூடிய மனிதன் பேசுகிற விதமாக பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது லூக்காவிலும் கூட ஒரு சம்பவத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 9:35. லூக்கா 9:35. எடுத்தவர்கள் யாரானாலும் வாசிக்கலாம். And a voice came out of the cloud saying, "This is my beloved son, hear him." ஓகே, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிற அந்த இடத்துல ஒன்று நம்ம இந்த காரியத்தை பார்க்க முடியும். அடுத்தது இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல மறுரூபமாகிறார், அந்த இடத்திலும் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க முடியும். அப்போ ஒரு கேட்கக்கூடிய குரலில மனிதர்கள் பேசுகிற அந்த குரல் நன்றாக கேட்கும்படியாக இருக்கிற விதத்துல தேவன் தம்முடைய மக்களோடு பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது தூதர்கள் மூலமாக தேவன் வெளிப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயங்களும் நன்றாக தெரியும். ஆதியாகமத்திலிருந்து நாம் இந்த விஷயங்களை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தூதர்கள் மூலமாக தேவன் தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய காரியங்களை, தம்முடைய விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க இதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். தூதர்கள் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே பேசினது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது தான். ஆகையினால எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஜாஷுவா பிரதர், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தூதர்கள் மூலமாக தேவன் பேசினது. ஜாஷுவா பிரதர். ஓகே, டேனியல் பிரதர் வந்து மரியாள்கிட்ட பேசினது போட்டிருக்காங்க. ஓகே, லீனா சிஸ்டர். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல தூதன் வந்து பேசி அவங்கள சிறைச்சாலையிலேருந்து அனுப்பி விடுறாரு. ஓகே, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம் பேதுருவும் யோவானும். ஓகே, அடுத்து ஷாரன் சிஸ்டர். ஆபிரகாம் இடத்திலே தூதர்கள் வந்து பேசினார்கள். யோசேப்பின் இடத்திலே தூதர்கள் பேசினார்கள். பிரியா சிஸ்டர், நீங்க எதை சொல்ல வந்தீங்க சொல்லலாம். நானும் மேரி இதுதான் சொல்றேன் நினைச்சேன், சொல்லிட்டாங்க தானே, சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, மேய்ப்பர்களிடத்துல தேவன் தூதர்கள் மூலமாக தேவன் பேசினார். ஓகே, இப்படி நம்ம அநேக உதாரணங்களை கொடுத்து கொண்டே போகலாம். அநேகரிடத்துல தேவன் என்ன பண்றாரு, தூதர்கள் மூலமாக பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு முன்பதாக வெளிப்பட்டு மக்களிடத்திலே என்ன பண்ணியிருக்கிறார்னா தம்முடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில பகுதிகளில் வாசிக்க முடியும். அதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம எல்லா இடத்துலும் ஏஞ்சல், தூதன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். ஆனால் ஒரு சில இடங்களிலே கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி நாம் வாசிக்க நேரிடுகிறது. ஒரு சில வசனங்களை நாம் அதற்கு வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:7-14 வசனங்கள். ஆதியாகமம் 16:7-14 வசனங்கள். அடுத்தது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்ராகமம் 3:2. இந்த 2 வசனங்களையும் கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். யாத்ராகமம் 3:2, ஆதியாகமம் 16:7-14. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே,
எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியது என்றார். இன்னும் தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ஓகே, அடுத்ததாக யாத்ராகமம் 3:2. And the angel of the Lord appeared to him in a flame of fire from the midst of a bush. So he looked, and behold, the bush was burning with a fire, but the bush was not consumed. ஓகே, இப்படி இன்னும் ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது. நான் நோட்ஸ் கொடுக்கும்போது அந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஓகே, அப்போ இந்த இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதே நேரத்தில் நம்ம என்ன வாசிப்போம், மற்ற இடங்கள்லாம் தூதனானவர் பேசினார், தூதன் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். போன பாயிண்ட்ல தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது இன்னும் ஒரு சில இடங்கள்ல வாசிப்போம், பிரதான தூதனாகிய மிகாவேல் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாசிக்கிறோம். அப்போ தூதர்களிலே இந்த வித்தியாசங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிலே இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும் பொழுது அங்கே கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது நம்பவும் படுகிறது. அங்கே இந்த வித்தியாசத்தை காண்பித்திருப்பதற்கு காரணமும் அதுதான் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஒரு பிரதான தூதனை, ஒரு தலைவனாக இருக்கிற தூதர்களுடைய பெயர் நமக்கு வேதத்தில் எது இருக்கிறது என்று சொன்னால் மிகாவேல், கேப்ரியேல் என்பவர்களை நம்ம வாசிக்கிறோம். இவர்கள் பிரதான தூதர்களாக அறியப்பட்டார்கள். மற்றவர்கள் தூதர்கள் என்று சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தூதர்கள் இருந்ததை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலரை குறித்து வாசிக்கும் பொழுது கேருபீன்கள், சேராபீன்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர்களும் தூதர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு கேருபீன்கள், சேராபீன்கள் என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு முன்பதாக தம்மை வெளிப்படுத்தின விதத்தை அவர் சொல்லும் பொழுது, அவர்களுக்கு வெளிப்படுத்தின பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி அவரை அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவே தம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆகார் சாராளுடைய கொடுமை தாங்க முடியாம ஓடுகிறாள். ஆனா அந்த இடத்துல தேவன் தம்மை வெளிப்படுத்தி, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீ போய் அங்கே அடங்கி இரு, இதுதான் நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டம் என்கிறதை அவளுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக இன்றைக்கும் வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. ஆனால் இது நடந்தது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு முன்பாக நடந்த ஒரு வெளிப்பாட்டின் சம்பவம் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். இதை நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்க முடிகிறது. தீர்க்கதரிசிகள் அப்பப்போ தேவனுடைய வார்த்தைகளை தெரிவித்தார்கள். அது அப்படியே நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று அறியப்பட்டார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்க முடிகிறது. இதற்கும் நமக்கு அநேக உதாரணங்கள் தெரியும். ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 16 தீர்க்கதரிசிகள் எழுதிய புஸ்தகங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ 16 தீர்க்கதரிசிகள் என்ன காரியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். தேவன் அவர்கள் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க விரும்பினாரோ,
எதை சொல்ல விரும்பினாரோ, அவர்களை எதிலிருந்து மனம் மாற செய்ய விரும்பினாரோ அதை அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய தீர்க்கதரிசிகளையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அவர்கள் உண்மையாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளா அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, எல்லா ஆவிகளையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அப்படியே ஒருத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லவில்லை. அது நான் சொல்லுகிறதாக இருந்தாலும் சரி, யார் சொல்லுகிறதாக இருந்தாலும் சரி, அது வேதத்தின் அடிப்படையிலே சரியானது தானா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள் இருக்கிறது. ஆகையினாலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். அன்றைய தீர்க்கதரிசிகளையும் இன்றைய தீர்க்கதரிசிகளையும் யோசித்து பாருங்கள். அன்றைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன பண்ணிக்கொண்டேதான் இருந்தார்கள்? கஷ்டப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது மக்களிடத்திலிருந்து அடியும் கூட வாங்கி இருக்கிறாங்க, காயப்பட்டு இருக்கிறார்கள், எல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்பவர்களை யோசித்து பார்ப்போமே. இன்றைக்கு அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, எதுவும் இல்லை. நான் இப்பொழுதுதான் போன வாரத்துல ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிற ஒரு நபர் வந்திருக்கிறார். அவர் அந்த சபையில இருந்ததான பாஸ்டருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த பாஸ்டருடைய மனைவி கர்ப்பமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஆண் குழந்தையை தருவார், அந்த ஆண் குழந்தைக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயர் வையுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அவர்களுக்கு பிறந்ததோ பெண் குழந்தை. இதை நாம் எப்படி அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று எடுத்துக்கொள்வது? இப்போ இவர்களும் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் சொன்னது ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம், நமக்கு ஆண்டவர் பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் குழந்தைக்குரிய பெயரை வைத்து விட்டு அந்த நபரோடு இருக்கிற இணைப்பை துண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் அந்த குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைக்குரிய பெயரையும் வைத்து பின்னாலே இம்மானுவேலா என்று சொல்லி இந்த பெயரையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இது எந்த விதத்திலே நியாயமானது என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். இப்போ அடுத்ததாக இன்னொரு காரியத்தையும் செய்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அவரை கூப்பிட்டே ஒரு வருடத்திற்கு பிற்பாடு அந்த மனிதனை கூப்பிட்டே அவர்கள் அவர்களுடைய சபையிலே மறுபடியுமாக ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அவர் மறுபடியுமாக தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ செவித்திணர் உள்ளவர்களாகி போயிருக்கிறோம். எது நல்லது, தேவன் எதை சொல்லுகிறார், எதை வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க முடியாத நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். நாம் இந்த விஷயங்களிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய நிலைமையை தெரிந்து கொண்டு அல்லது அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அதை வைத்து கொண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. இது இன்னும் ஒரு சபையிலும் கூட நடந்தது. இது எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நபருக்கு நடந்தது. என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு மெடிக்கல் படி, மருத்துவத்தின்படி அவர்கள் 5ஆம் மாதத்திலிருந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நஞ்சு கொடி கீழே இறங்கி இருக்கிறது, ஆகையினாலே உங்களுக்கு கண்டிப்பாக சிசரியன் தான் நடக்கும், அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை சுகப்பிரசவம் ஆகிறதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதையே ஒரு அங்க அந்த சபைக்கு தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார், உங்களுக்கு கண்டிப்பாக சிசரியன் தான் நடக்கும், ஆப்ரேஷன் மூலமாக தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வீங்க, சுகப்பிரசவம் நடக்காது
உங்களுக்கு பிசாசினுடைய தொந்தரவும் இருக்குது, அதை இப்போ சரி பண்ண முடியாது, உங்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு பிற்பாடு அதை பார்த்து கொள்ளலாம். இது ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். பிசாசின் தொந்தரவு அவர்கள் கர்ப்பம் தரித்திருக்கிற பொழுது இருக்கிறது என்று சொன்னால் அது மிகுந்த வருத்தத்திற்குரிய விஷயம். அப்பயே ஆண்டவருடைய நாமத்தினால அதை துரத்தி இருக்கணும். அதை செய்யாம அதை பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு மருத்துவர்கள் கூறினது போலவே இவரும் ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், கடைசி குழந்தை பிறக்கும் நாளிலே ஒரு வாரத்திற்கு முன்பாக அந்த நஞ்சு கொடி மேலே சென்று விட்டது. ஒரு வாரத்திற்கு பிற்பாடு சுகப்பிரசவமும் ஆனது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்போ இந்த சபையின் போதகரிடமும் இந்த காரியம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த போதகரும் அதை கண்டு கொள்ளவில்லை. அவரை கூப்பிட்டே மறுபடியுமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருப்போம். ஒருவேளை நாம் போகிறதான சபைகளிலும் நாம் போகிறதான ஐக்கியத்திலும் இப்படிப்பட்ட நபர்களை அழைத்து கூட்டங்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருப்போம். அதை போதகர்களிடத்தில் தெரியவும் படுத்துவோம். அதற்கு பிற்பாடு அவர்கள் எது செய்தாலும் அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். அல்லது நீங்கள் கேட்கிறதான அந்த கேள்வியினாலே அவர்கள் ஒருவேளை மனம் திரும்புகிறார்கள் என்று சொன்னால் அது மிகவும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஆகையினாலே தீர்க்க தரிசனங்களை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அற்புதங்கள், அதிசயங்கள். இது இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் அதிலும் விசேஷமாய் கொரிந்தியர் புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அதை அனுபவித்திருப்போம். நான் இப்பொழுது சொன்னதான சம்பவத்திலே கூட நம்ம பார்க்கிறோம். 5ஆம் மாதத்திலிருந்து நஞ்சு கொடி கீழே இறங்கி இருந்தது. பிரசவிக்கிறதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாக மேலே சென்று விட்டது, சுகப்பிரசவம் ஆனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் இன்றைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாக தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அற்புத அதிசயங்களின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் வெளிப்பட்டார். நம்ம முன்பதாக பார்த்தது அவர் மாம்சத்திலே வருகிறதற்கு முன்பதாக வெளிப்பட்ட விதம். கர்த்தருடைய தூதனானவர் என்ற பெயரிலே அவர் மக்களுக்கு வெளிப்பட்டு தம்முடைய விருப்பத்தை தெரிவித்தது. இப்பொழுது நாம் பார்க்கிறது அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட விதம். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இந்த உலகத்திலே வந்து தம்மை அநேகருக்கு வெளிப்படுத்தி அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் இன்னது என்பதை மக்களுக்கு போதித்து பிரசங்கித்து நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்ம அவர் வெளிப்படுத்தின விதங்கள்ல பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் வார்த்தையாக இருந்த அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் வார்த்தையாக இருக்கிறார், தேவனோடு இருக்கிறார். அவர் தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் அப்படிப்பட்டவர், வார்த்தையாக இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வார்த்தையாக இருந்த அவர் என்ன செய்தார்? மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரானார் என்று சொல்லி அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து
வெளிப்பட்டிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பிதா எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்துகிறவராக இந்த உலகத்திலே வந்தார், வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக வெளிப்பட்டார். நாம் நித்திய ஜீவனை இழந்தவர்களாக காணப்பட்டோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக அவர் வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கடைசியாக தேவன் நமக்கு எப்படி வெளிப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தோமானால் வேதத்தின் மூலமாக வெளிப்படுகிறார். இன்றைக்கும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அவர் எதை நாம் செய்ய விரும்புகிறார் என்பதையும் எதை நாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி விரும்புகிறார் என்பதையும், அதே நேரத்திலே நாம் எப்படி இருந்தால் அவருடைய நாமம் மகிமைப்படும், நாம் எப்படி இருந்தால் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம், நாம் எப்படி இருந்தால் அவருடைய அவயவங்களாய் காணப்படுவோம், நாம் எப்படி இருந்தால் அவருக்கு மகிமையாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க முடியும். இப்படி எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவது எது? அவருடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமம் அவருடைய விருப்பங்களையும் வெறுப்புகளையும் அவர் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிற ஒரு பொக்கிஷமாக காணப்படுகிறது. ஆகையினாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவது உண்டு, என்னவென்று சொன்னால் வேதத்தை வாசியுங்கள். அநேக நேரத்துல வாசியுங்கள்னு சொன்ன பொழுது என்னவாகிவிட்டது என்று சொன்னால் அதை கடமைக்காக வாசிக்கிற நிலைமை வந்துவிட்டது. ஆகையினால் தான் இப்ப மறுபடியுமாக சொல்லுகிறோம், அதை நேசித்து வாசியுங்கள், தியானியுங்கள். வேதத்திலும் அதுதான் நமக்கு மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து அதை தியானிக்கும் பொழுதுதான் அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். ஆண்டவர் நான் இதை செய்யலான்னு சொல்றாரா, இல்ல செய்ய வேணான்னு சொல்றாரா, நான் இங்க போகுது சரின்னு சொல்றாரா, இல்லைன்னு சொல்றாரா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், இதை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு நாம் இன்றைக்கு மிக பெரிய வெளிப்பாடாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் விதமாக பெற்றிருப்பது அவருடைய வார்த்தை. ஆகையினாலே நாம் அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுதும் கூட தேவன் உங்களுக்கு வெளிப்படுகிற விதமும் எனக்கு வெளிப்படுகிற விதமும் வெவ்வேறாக இருக்கும். ஆகையினால்தான் இதை நாம் சிறப்பு வெளிப்பாட்டிலே பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் வேதத்தை வாசிப்போம், அதை நேசிப்போம், தேவன் நமக்கு கொடுக்கின்ற வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளுவோம், அவரிலே வளருகிறவர்களாய் காணப்படுவோம். வருகிறதான நாட்களிலே தேவன் நமக்கு அருளிய இந்த வேதாகமம் நம்முடைய கையிலே எப்படி கிடைத்தது, அது எந்தெந்த காரியங்கள் மூலமாக நம்மிடத்திலே கிடைக்க பெற்றது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தேவன் இன்றைக்கும் கூட இந்த சிறப்பு வெளிப்பாடுகளிலே எந்தெந்த விதங்களில் நம்மோடு கூட வெளிப்படுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் மற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு எப்படி வெளிப்பட்டார் என்பதையும் கூட நாம் பார்த்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து அவருடைய விருப்பங்களை தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்வோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் கண்களை மூடி செபிக்கலாம்.
எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் இந்த நாளிலே நீர் வெளிப்பட்ட விதங்களை குறித்து நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. அப்பா, அதிலே என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதையும் குறித்து நாங்கள் பார்த்தோம். அதிலே என்னென்ன காரியங்கள் இன்றைக்கும் நீர் செய்கிறீர் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அதிலே நாங்கள் எவைகளில் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருந்து நாங்கள் சோதித்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதையும் குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதிலும் விசேஷமாய் நீர் எங்களுக்கு பொக்கிஷமாய் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக, வேதாகமத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை வாசித்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் அந்த வெளிப்பாட்டை பெற்று கொண்டவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் வெவ்வேறு விதங்களிலே நீர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. குட் நைட். அடுத்த வாரம் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.